सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதை ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கும் பொழுது இதை ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு முதல் புத்தகமாக, புனித புத்தகமாக தன்னுடைய வீட்டில் வைத்து வழிபடுகிறார்கள். ஆனால் சிலருக்கு ஆன்மீகம் என்பதே ஒரு குருட்டு நம்பிக்கை அப்படின்னு அவங்க மனதுல இருக்கு. நம்பிக்கையே இல்ல, அப்ப குருட்டு நம்பிக்கை எங்க வந்தது? ஏனெனில் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய புத்தியுமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக் புத்தின்னு சொல்லலாம், பௌதீகவாதத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாலாபுறமும் ஆகர்ஷணம் அதிகமா இருக்கு. பொருட்கள் மேல, சொத்து சுகங்கள் மேல இந்த ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஆன்மீகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிளைண்ட் ஃபெய்த்து, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில சரிப்படாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் மனதுல நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஜஸ்ட் வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக. ஆனா இந்த ஒரு புனித புத்தகமாக வழிபடக்கூடிய கீதை, இதில் சொல்லப்பட்ட ஞானம் பரமாத்மா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக கொடுத்த ஞானம் இது. இது ஒரு பெரிய கீதை ஞான சஞ்சீவினின்னு, அதனால தான் இதை நம்ம சொல்றோம். எப்படி போகணும், இந்த பக்கம் போகணுமா இப்படி போகணுமான்னு குழம்புற மனிதனுக்கு, அந்த தடுமாற்றத்துல வந்த அர்ஜுனர்களாகிய நமக்கு புத்தியை திவ்ய புத்தியாக மாற்றிய பிறகு மனதுல குழப்பமே இல்லை. இதை தான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு வருது. அப்ப இந்த பௌதீகவாதம் அதிகமான பிறகுதான் பரமாத்மா கொடுத்த வழியை நாம் குருட்டு நம்பிக்கை அப்படின்னு இன்னைக்கு மனிதன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, கர்ம யோகமா ஞான யோகமா, எது உயர்ந்தது, எந்த வழியில நான் போகணும், இந்த வயதுல இது உகந்ததா இல்ல இந்த வயதுல அது அந்த வழி உயர்ந்ததா அல்லது உகந்ததா, இப்படி மனதுல பலவிதமான குழப்பங்கள் வந்துருது. அப்போ அதனால நம்ம ஒரு நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லயா இருக்கலாம், எந்த விஷயத்திலையுமே தெரிந்த விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்த அவங்க புரிய வைப்பாங்க. அப்போ ஞான யோகமா கர்ம யோகமா அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்போ தெரிந்த விஷயம் என்ன நமக்கு அப்படின்னா, கர்மங்கள் செய்வது நமக்கு சகஜமாக தெரியும். இன்னைக்கு எல்லாருமே கர்மங்கள் செய்து கொண்டிருக்காங்க. ஞானம் நமக்கு இறைவன் கொடுத்தாச்சு. அப்ப ஞான யோகம் வேற, கர்ம யோகம் வேற இல்லை. இப்ப ஞானத்தோடைய ஆதாரத்துல, ஞான யுக்த புத்தியில இருந்துகிட்டு நாம கர்மங்களை செய்யணும். அதாவது தெரிந்த ஒன்றின் மூலமாக தெரியாத ஒன்றை புரிஞ்சுக்கணும். தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னா, கர்மங்கள் செய்யறது இன்னைக்கு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்கலேருந்து சன்னியாசிகள் வரைக்கும் எல்லாருமே கர்மங்களை செய்கிறாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே எழுதியிருந்தது ஒர்க் டியூட்டி இஸ் டெய்டி அப்படின்னு சொல்லி. ஒர்க் இஸ் வர்ஷிப்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உயர்ந்த நம்மளுடைய ஒரு கடமையை சரிவர செய்வதன் மூலம் நாம் தேவதைகளாக கூட மாற முடியும் அப்படின்னு எழுதியிருந்தது. அப்போ இந்த கர்ம யோகத்தின் வழியில நம்ம யோகத்தை எப்படி செய்யறது? திரும்ப திரும்ப இதை கேட்குற மாதிரி இருக்கலாம். ஆனா இது ரொம்ப ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இது நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்க, உடைய மாத்துறதோ, இடத்த மாத்துறதோ, உறவுகளை மாத்துறதோ நமக்கு தேவையில்லை. இது நடுவுல இருந்துகிட்டே நம்ம கர்ம யோகத்தை சுலபமா கடைபிடிக்க முடியும். அப்போ அடுத்ததாக இறைவன் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, வியவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன, வியவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன, பஹுஷாகாஹ்யனந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம், பஹுஷாகாஹ்யனந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். என்ன சொல்றார்? குரு நந்தன,
அர்ஜுனன் என்ன சொல்றாரு, குரு வம்சத்தை சேர்ந்தவனே, விவசாயாத்மிகா புத்திஹி, அதாவது உறுதியான புத்தி அப்படிங்கிறது இந்த மார்க்கத்துல ஒன்றுதான். புத்தியோடைய ஃபோக்கஸ் ஒன்று தான் இருக்கணும். பகுஷாக்கா, பல கிளைகளாகவும், அனந்தாஸ்ச, அதாவது லிமிட்லெஸ்ஸாகவும் பல கிளைகளாகவும் பிரிந்து இருக்கக்கூடிய புத்தி அப்படின்னாக்க, அது உறுதியற்ற புத்தியாக இருக்கு. அப்போ உறுதியான விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னா, உறுதியான புத்தி உடையவர்களுடைய ஃபோக்கஸ் ஒண்ணாக இருக்கு. உறுதி இல்ல அப்படின்னாக்க, அவங்க ஸ்கேட்டர்டு புத்தியா இருக்கு. பகுஷாக்கா, பல கிளைகளாகவும் இருக்கு, அன்லிமிட்டடாகவும் இருக்கு. அப்போ அர்ஜுனனுடைய ஃபோக்கஸ ஒண்ணாக ஆக்கணும் பரமாத்மாக்கு. பல விஷயங்கள சொல்லிட்டு, விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னா, உறுதியான புத்திய நம்ப எப்படி கொண்டு வருது? ஒரு உதாரணத்திற்கு, ஒரு நூல் இருக்கு. அந்த நூல இப்படி இழுத்தா உடைஞ்சு போயிடும். அது உறுதியா இல்ல. ஆனா பல கயிற அதுல சேர்த்துட்டு முறுக்கினா என்ன ஆகுது? அது ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்போ அந்த கயிற யாராலயும் உடைக்கவும் முடியாது. அது உறுதியா இருக்கும் அது. அதே மாதிரி நம்ப புத்தி யோகமானது நாலாபுறமும் இன்னைக்கு பரவி இருக்கு. அப்போ நம்மளுடைய போஸ்ட் பொசிஷனோட ஆகர்ஷணம், பணம், புகழ், சொத்து, இன்னைக்கு கௌரவம், புகழ், பெயர் புகழ், இந்த மாதிரி பலவிதமான ஆகர்ஷணங்கள மனிதன் வந்து இந்த விவசாயாத்மிகா புத்திங்கிறது இன்னைக்கு இல்ல. அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, உடல் உணர்வுல, அப்போ விவசாயாத்மிகா புத்தி அப்படிங்கிறது முதல்ல ஆன்ம உணர்வுல நான் இருக்கணும். அப்பதான் அது எனக்கு வரும். ஆனா பாடி கான்ஷியஸ்ல நாம வந்துடுறதுனால நாலாபுறமும் மனம் சிதறி போறது. சிதறி போன மனம் என்ன ஆகுதுன்னா, புத்தியால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆனதுனால, சோல் கான்ஷியஸ்ல இருக்க முடியாம இன்னைக்கு நம்ம உடல் உணர்வுல, தேக உணர்வுலயே வாழறோம். அப்போ நம்ம எதிர்ல பார்க்குறோம், மரணத்தோடைய நேரம் என் எதிர்ல, அந்திம காலம் எனக்கு வந்துடுச்சு. எதிர்ல மரணம் நிக்குது. அப்போ ஒரு நொடி நாம என்ன பண்றோம் நினைக்கிறோம் அப்படின்னாக்க, ஓஹோ! இதுக்காகவா நான் வாழ்நாள் முழுக்க உழைச்சேன்? இவ்வளவு நேரம் என்னுடைய எனர்ஜி எல்லாமே இதுக்கு தானே போச்சு. எதுவுமே கூட வரலையே அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபோக்கஸ்டு மைண்டா நாம இருக்கும் பொழுது, சத்தியத்தோட பாதையில நம்மளால போக முடியும். அப்ப ஆன்மீக உணர்வுல இருக்கிறது ஈஸி ஆயிடும். அப்போ நம்ப கடைசி நேரத்துல எனக்கு ரியலைஸ் ஆகுறது அப்படின்னாக்க, அப்ப என்ன பண்ண முடியாது? நம்மளால நிச்சயமாக நம்மள உயர்த்திக்கிறதுக்கோ, அல்லது நம்மள திருத்திக்கிறதுக்கோ நமக்கு நேரமே இருக்காது. அதனால திருப்ப திருப்ப என்ன சொல்றாரு இறைவன் அப்படின்னா, பகுஷாக்கா ஹ்யனந்தாஸ்ச. அப்போ இந்த மாதிரி சிதறி போன ஒரு புத்தி உடையவனால எந்த ஒரு முடிவையுமே வாழ்க்கையில எடுக்க முடியாது. இப்ப அர்ஜுனனுடைய ஸ்டேஜ் என்னவா இருக்கு? மனம் நாலாபுறமும் பரவி இருக்கு. ஒரு பக்கம் உறவுகள், அதோடைய பந்தம், பாசம், மோகம் இழுக்கிறது. இன்னொரு பக்கம் அவனுடைய இது க்ஷத்திரியனுடைய கடமை ஒரு பக்கம் செய்யறதா அப்படின்னு ஒரு குழப்பம். இன்னொரு பக்கம் குருமார்களை கொன்னா எனக்கு பாவம் ஆயிடுமான்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னுடைய சுய தர்மத்தை நான் எப்படி இப்படி நாலாபுறமும் சிதறி போன ஒரு மனதால எந்த ஒரு நிர்ணயத்தையுமே, தீர்மானங்களையுமே கொண்டு வர முடியல. அதனால பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, பகுஷாக்காவாக இல்லாமல் ஒரே ஒரு புத்தி, ஃபோக்கஸ்டு புத்தியாக இருப்பதுதான் உயர்ந்த ஒரு திவ்ய புத்தியோடைய அடையாளம். அப்படி நாம இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு டைலமா, அர்ஜுனனுக்கு வந்த டைலமா, அந்த கலக்கம் நம்ம கிட்ட இருந்து போயிடும். அப்போ அதனால தான் இப்ப எல்லா விதத்திலயுமே இப்ப இன்டகிரேட்டட் அப்ரோச்னு ஒண்ணு கடைபிடிக்கிறாங்க. டாக்டர்ஸ் கூட என்ன பண்றாங்க? யோகாவும் பண்ணுங்க, மெடிடேஷனும் பண்ணுங்க, அந்த உணவுலயும் பத்தியத்தை கடைபிடிங்க, மெடிசனும் சாப்பிடுங்க. ஒண்ணுத்த மட்டும் பண்ணினா அதுக்கு பலன் இல்ல. சரியான அளவுக்கு இல்ல. அதனால இப்ப நம்ம இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச்னா என்னன்னாக்க, மனதோடைய இச்சைகள் இருக்கு. ஆனா அந்த இச்சைகள் புத்தியால கைடு பண்ணப்படணும். அப்போ அந்த இச்சை தவறாக ஆகாது. அப்போ அதை அடையறதுக்கான லட்சியம் நமக்கு கிளியர் ஆயிடும். அப்போ புத்திய நம்ம திவ்ய புத்தியாக மாத்தும் பொழுதுதான் இது வரும். அப்போ திரும்ப திரும்ப இன்னைக்கு இப்ப பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நீ வந்து புத்தியை அலைக்கழிக்காத. அதாவது நாலாபுறமும் பரவி இருக்கக்கூடிய மனதானது நம்மள பேட்டரிய டிஸ்சார்ஜ் பண்ணிடுது. புத்தி யோகம் ரொம்ப வீக் ஆயிடுது. பலகீனமான ஒரு புத்தி இருக்கிறவனால ரைட் ராங், இதை செய்யணுமா வேண்டாமா, சரியா தவறாங்கிற நிர்ணயத்தை எடுக்க முடியாததுனால
புத்தி வீக் ஆயிடுது. அதனால பல கிளைகளாக இருக்கிறது. ஏன்னா, இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பௌதீகவாதத்துல நாம போயிட்டோம். இப்போ ஞான யோகமா, கர்ம யோகமான்னு தனித்தனியாக ஆக்கின பிறகு, அந்த பௌதீகவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ ஒரே விஷயத்த நாம கேட்கிறோம். இப்ப நம்ம கேட்கிற விஷயத்தையே கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறாங்க. அப்போ சிந்திக்கிற விதம் வேற, அத அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேற, அவங்க அத அப்சர்வ் பண்ற விதம் வேற. அப்போ அந்த ஒரே ஃபோக்கஸ்ல இருக்கணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய மனதுல தெளிவு இருக்கணும். லட்சியமும் கிளியரா இருக்கணும். நான் என்னுடைய கடமையை எப்படி செய்யணும்? அதுக்கு இறைவன் கொடுக்கிற கைடன்ஸ். வெறும் புத்தியால மட்டும் முடியாது. புத்தி யோகம். என்னுடைய புத்தியோடைய தொடர்பு. யோகம் அப்படின்னாலே பல அர்த்தம் இருக்கு அதுக்கு. அதுல நம்மளுடைய புத்தியோடைய தொடர்பு பரமாத்மாவை நோக்கி இருக்கும் பொழுது மட்டுமே என்னால சரியான தீர்மானங்களை எடுக்க முடியும். அதனால சிந்திக்கிறது ஏன்னா இன்னைக்கு உலகத்தோடைய இயல்பே இதுதானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தானே ஏத்துப்பாங்க. ஆனா அதை நாம சரியா கொண்டு வரும்பொழுது தான் நம்மளால இந்த பகுஷாக்கா அந்த சிதறிப் போன புத்தியை நம்மளால ஒண்ணு பண்ண முடியும். அதனால திரும்பவும் நாம இத சிந்திக்கலாம். என்னுடைய புத்தி எங்க எங்க சிதறி இருக்கு? எந்த ஒரு ஆகர்ஷணத்துல ஒரு ஈர்ப்புனால என்னால சரியான ஒரு தீர்மானத்த முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. ஏன்னா இது அர்ஜுனனும் என்ன அப்படின்னாலே நமக்காக கொடுக்கப்பட்ட ஞானம். இப்போ பெரிய யுத்தத்தோடைய விஷயம் இல்ல. நமக்குள்ள அடிக்கடி இந்த ஒரு நிலை வருது. ஏன் என்னால சரியான தீர்மானத்த எடுக்க முடியுறதா? ஏன் முடியல அப்படின்னா, என்னுடைய புத்தி சிதறி கிடக்கு. அத நம்ம ஃபோக்கஸ்ல கொண்டு வரணும். அப்ப நிச்சயமாக நம்மளுடைய முடிவுகள் சரியாக இருக்கும். ஓம் சாந்தி.